தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இப்போ நம்ம திணை அரிசி சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், திணை அரிசி பாருங்கள் பொழு பொழுன்னு நல்லா செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள் பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். இந்த திணை அரிசி பதமாக ஊற வச்சு பதமாக தண்ணி வச்சோம்னா பொழு பொழுன்னு இந்த மாதிரி பொழு பொழுப்பு கிடைக்கும். இது திணை அரிசி சாப்பாடு இப்படி கலராக தான் இருக்கும், வெள்ளையாக இருக்காது. சாம குருதொல்லி மாதிரி வெள்ளையாக இருக்காது. இது இப்படி கலராக தான் இருக்கும் திணை அரிசி சாப்பாடு. இதுக்கு பாருங்கள், வாழைப்பூம் திணை அரிசியும் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறோம். வாழைப்பூ பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைப்பூ பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், ஜீரகம் வச்சுருக்கோம், சாம்பார் பொடி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், பருப்பு பாருங்கள். அதுக்கு தேவையான பருப்புக்கு நம்ம எல்லா பொருளும் போட்டு வேக வச்சுருப்போம். அது எல்லாமே தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். தேவையான பொருள் பருப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அதனால பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ சாம்பார் சாதம் செய்வோமே. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சமயம் பாருங்கள், இந்த மசாலா தூள் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருவோம். தாளிக்காமல் செய்கிறதால வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து கிண்டி விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சமயம் என்ன செய்கிறோம், ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துருவோம். இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ. பாருங்கள், அருமையாக வாழைப்பூ சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கு. வாழைப்பூ சாம்பார் சாதம். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வாசமாக இருக்குது. பருப்பில் பெருங்காயமெல்லாம் போட்டு வச்சதுனால பருப்பில் வாசமாக இருக்குது இந்த சாம்பார் சாதம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த சாப்பாடு இதில் சேர்த்துருவோம். இந்த திணை அரிசி சாப்பாடு இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டிடுவோமே. பாருங்கள், இப்போ அருமையான திணை அரிசி சாம்பார் சாதம் பாருங்கள், அருமையாக இருக்குது. வாழைப்பூ திணை அரிசி சாம்பார் சாதம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோமே. கருவேப்பிலை கொத்தா பொறுப்பு தப்பில்லை, இப்படியே கொத்தாவி போடலாம், வாசனையாக இருக்கும். பொடி கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், அருமையான திணை அரிசி சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது. வாழைப்பூ திணை அரிசி சாம்பார் சாதம் மத்தியானம் சாப்பாட்டில் கொஞ்சம் வச்சு அந்த வெள்ளை ரைஸில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அருமையான சாம்பார் சாதம் பாருங்கப்பா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. ஒரே சாதம் சாப்பிடாம இது மாதிரி கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போ இறக்குற பதம் வந்துருச்சு. சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது. இறக்குற பதம் வந்துருச்சு. நம்ம இறக்கிடுவோமே, மூடி இறக்கிடுவோம் இந்த சாம்பார் சாதத்தை. அருமையான சாம்பார் சாதம் இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கோங்க. தமிழ் வணக்கம்.